எந்த ஒரு விருதுக்கும் ஆட்படாத ஒரு வித்தகர் பார்வதிநாத சிவத்துக்கு பவள விழா எடுப்பது என்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது, வணக்கத்துக்குரியது. எளிய சமுதாயத்தை ஆட்படுத்தியது. லண்டனிலே புதினம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஒரு தடவை எழுதினார், ஈழநாடு பத்திரிகையிலே எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியவர், எங்களுடைய எழுத்து பிழைகளை திருத்தி இலக்கண பிழைகளை திருத்தி எங்களுக்கு வழிகாட்டியவர் புலவர் பார்வதிநாத சிவம் என்று புதினம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பாமா ராஜகோபால் என்று சொல்லப்படுகின்றவர் ஒரு சமயம் லண்டனிலே புதினம் பத்திரிகையிலே அதனுடைய வெள்ளி விழா 10வது ஆண்டு நிறைவு விழாவின் போது அவர் எழுதிய கட்டுரையிலே பார்வதிநாத சிவத்துக்கு நன்றி கூறினார். இது போல பல வித்தியாதரன் உதயன் பத்திரிகை சுடரொளியிலே ஆசிரியராக இருந்த வித்தியாதரர் எனக்கு ஒரு முறை சொன்னார், எஸ்பி சிவநாயகத்தை நான் தினபதியில கொஞ்ச நாள் வேலை செய்தேன், எத்தனையோ பேர்ல வேலை செய்திருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளைகளை உடனே மெல்லமா நாகரிகமா திருத்தி வட்டம் போட்டு காட்டி சில கட்டுரைகளுக்கு எனக்கு பின்னால வந்து துணைநலம் செய்தவர் புலவர். அது மட்டுமல்ல, ஒரு கேள்வி பதில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி பதில் சரியான எங்கிருந்த பகுதி, அது இல்ல சொல்லவும் நான் போய் வித்தியாசம் கேட்டேன், இதே இப்படி இந்த பகுதி எங்கால எடுத்தது குமுதத்துல வந்ததா கல்கியில வந்ததா, வித்தியாசம் எனக்கு தட்டிப்படுத்துன்னா இந்த புலவர் வந்த, நான் புலவர் இன்றைக்கு மட்டும் தெரிகிறேன், தனித்தனியே தான் சொல்லலாம் அந்த பகுதி. அப்படி புலவர் புலமையாக இந்தியாவில் எப்படி கார்ட்டூனுக்கு கீழே கவிதை சொல்லுவாங்க அப்படி கவிதை சொல்லக்கூடிய அல்லது கேள்வி பதிலுக்கு அப்படி பதில் சொல்லக்கூடிய அந்த திறமை வாய்ந்தது. எத்தனையோ அறிஞர்களை பத்திரிகைக்காக செவ்வி கண்ட அறிஞர்கள் இந்தியாவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த பெரிய வித்துவான்கள், சேர்க்கலார் விழாவுக்கு வந்தவர்கள், யாழ்ப்பாணத்து பெரு விழாக்களுக்கு வந்தவர்கள் எல்லாம் புலவரை அனுப்பி போட்டி கண்டார்கள். ஈழநாடு பத்திரிகை போன்றவை. ஏனென்றால் இவர் கேட்கின்ற ஆற்றலும் அதை எப்படி அழகாக சொல்லுகின்ற ரசிகர்களுக்கு மத்தியில சொல்லுகின்ற திறமை அத்தனை ஒரு பெரும் மாபெரும் புலவர். அவரை பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு இடையிலே மருதர் அவருடைய மாவட்டபுர வான்மியம் நூலையும் ஒன்றாக சேர்த்து ஒரு குடும்பத்திலே பவள விழா நாயகனுடைய அந்த பணிகள் தொடர்வதற்கு எத்தகைய கிளைகள் மாங்கா வேட்புள்ளையினுடைய வேர் எப்படியெல்லாம் ஓடி விருட்சங்களை உண்டாக்குவது என்று காட்டுவதற்காக மாவட்டபுரம் மானியத்தினுடைய அரங்கேற்றத்தையும் உமாவாளர்களாக இந்த விருட்சங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதற்காக இந்த மேடையிலே பவள விழாவும் மானியமும் ஒன்றாக இளவரை பற்றி பேசுவதா மாவட்டபுரம் மானியத்தை பற்றி பேசுவதாக இங்கே மேடையில் இருப்பவர்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய கோயில் ஒரு காலத்திலே மாவட்டத்தில் அந்த சுவாமி நல்ல நாவல பெருமாளுடைய துண்டு பிரசுரங்களை நீங்கள் எல்லாம் படிச்சு பார்க்கணும். நாவலர் யோன்சு மாப்பான முதலியாருக்கு கண்டனம் எழுதுகிறார். நல்லூர் கந்தசுவாமி கோயில் எசமானது யோன்சு மாப்பான முதலியாருக்கு கண்டனம் என்ற கட்டுரையிலே நாவலர் குறிப்பிடுகிறார். மாவட்டபுர உற்சவமும் நல்லூர் உற்சவமும் ஒரு காலத்திலே நீண்ட காலமாகவும் ஒரே காலத்திலே தான் கிடைக்கும். நல்லூருக்கு வருமானம் வலு குறைவாக இருக்கிறது.